நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக ரீதியான மூலிகை தாந்திரிகம் பற்றி பேசலாம். இந்த தாந்திரிகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான விஷயம், உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம். இது என்ன பண்ணும்? உங்களுக்கு பணம் வரவே இல்லாமல் இருக்குது, எங்கேயோ ஸ்டாக்னட்டாக நின்றுட்டே இருக்குது, என்னடா பணமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு உந்து சக்தியை கொடுத்து தீர்த்து வைக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே நாள் பண்ணிவிட்டு மாறிடுமா அப்படின்னா மாறாது, சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும், மினிமமாக ஒரு 41 டேஸ்ன்றது பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் நார்மலாக இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதோட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைங்க, நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, எனக்கு ஒன்றுமே செட் ஆகலைங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா, பிரச்சனை வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளுடன் சேர்ந்த பரிகாரங்களையும் பண்ணிவிட்டு, இதையும் நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு சித்தியாகுங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வில்வம் எடுத்துக்கோங்க. இந்த வில்வத்தை எடுத்து பொடியாக்கிக்கோங்க. இந்த வில்வ பொடியினே கிடைக்கிதுன்னா அந்த வில்வ பொடியோட வில்வம் எடுத்து அதை வந்து நீங்கள் பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கிக்கிறதும் பண்ணிக்கலாம். அதே போல் துளசி எடுத்துக்கோங்க. துளசியை எடுத்து நல்லா வந்து காய வச்சு அதை பொடியாக்கிக்கோங்க. இந்த வில்வ பொடி, அதே மாதிரி துளசி பொடி, அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, பச்சை கற்பூரத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஏலக்காய் எடுத்துக்கணும். இந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு, இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் நல்லா பொடியாக பண்ணிக்க முடியும். இதையும் எடுத்து பொடியாக பண்ணிக்கணும். இதோடு சேர்த்து வந்து பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையையும் எடுத்து அதை நீங்கள் நல்லா பொடியாக்கி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்களுக்கு ஷட்பலம் ஜாஸ்தி இருக்கோ, அப்படின்னா சிம்பிளாக சொல்லுவோமே, உங்கள் ஜோசியர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கிரகம் தாங்க சூப்பர், இவர் தாங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னால், அந்த பிளானட்டோட நாள் என்னவோ, இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் தான் சூப்பர்னு வச்சுக்கலாமே, அவர் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாருன்னா, அப்போ என்ன நடக்கும்? குரு பகவானோட காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும், சரிங்களா? ஒருத்தருக்கு சுக்கிரன் தான் சூப்பர்னு வச்சுக்கோங்களேன், ராகு தான் நல்லா செம்மையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு சுக்கிரன்லாம் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக சூப்பராக இருப்பாங்க, ஃபிலிம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காரகத்துவம்லாம் இருக்குது இல்லையா, அந்த காரகத்துவ அடிப்படையில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த நாளில் வச்சு இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா, இந்த 5 பொருள்களை எடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு காப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த காப்பர் பிளேட்டோ இல்லை சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு காப்பர் கிண்ணமோ எடுத்துகிட்டு இதை மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சுவாமியை மனசார நினச்சி கீழே வந்து ஷட்கோலங்கள் போடுங்க. ஷட்கோலங்கள்னு சொன்னால் 6, அதாவது அதில் வரக்கூடிய அந்த 6 முகத்துக்குள்ள அந்த கோலம் உண்டு. அதை நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா ஷட்கோலங்கள்னு போட்டால் வரும். அந்த கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே இதை வச்சும் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் போட தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, பக்கத்தில் ஓம் சரவண பவன் பக்கத்தில் ஒரு கோலம் போட்டு, அது அரிசி மாவு தான் இருக்கட்டும், அந்த கெமிக்கல் கோலமாக இருக்கக்கூடாது. அப்போ ஓம் சரவண பவன் அதில் எழுதிட்டு அது பக்கத்தில் இதை எடுத்து வைங்க. இதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, மனசார சுவாமியை நினச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து நல்லா பொருத்துங்க. பொருத்தும் பொழுது இதில் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள்லாம் வேதம் படிக்கலைங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணை குத்துங்க சாமி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? சுவாமி உங்களுடைய அன்பைத்தான் பார்க்கும். இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயத்துக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது சத்தியமே. இதை நான் உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் தான் சொல்லித்தரேன், சரிங்களா? அதனால் இது உங்களுக்கு சித்தியாகும். அதனால் யாராவது ஏதாவது ஒரு சேனலில் சொல்லி உங்களை பயமுறுத்தி விட்டுட்டாங்கன்னா, சுவாமிக்கு ஜாதியும் கிடையாது, சுவாமிக்கு மதமும் கிடையாது, சுவாமிக்கு இனமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுவாமியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பை மட்டும்தான் பார்க்கும். சுவாமி வந்து உங்களை அன்புக்காகத்தான் உங்களுக்கு உதவி செய்யுங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால் எதுக்காக நான் நிறைய பேர் எனக்கு இதை கேட்டுகிட்டே இருக்கிறனால இந்த பதிவு இதில் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு வகையாக உங்களுக்கு குரு மூலமாக வந்திருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில்லையோ இல்லைன்னா சிவாலயத்துலேயோ உங்களால் எவ்வளோ ஒரு குரு காணிக்கையாக போட முடியும், 100 ரூபானா 100 ரூபா, 500 ரூபானா 500 ரூபா, 1000 ரூபானா 1000 ரூபா, இது என்னுடைய குருவுக்கு போய் சேரட்டும்னு உண்டியலில் போய் போட்டுருங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை தொடங்குனீங்கன்னா சீக்கிரம் சித்தியாகும். அப்போ இதை எரிக்கணும். இது எரிக்கும் பொழுது மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு பண்ணணும்னா, ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம் மட்டும் ஜபம் மட்டும் மனசில் பண்ணுங்கள். அதை பாருங்கள். இப்போ இது வந்து என்ன ஆகும்னா, இந்த மூலிகையை போட்டு நீங்கள் செய்யும் பொழுது
இது வந்து நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா இது பேர் அகத்தாந்திரிகம்னு பேர். நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்களோ வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்பாங்க. எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதை நோக்கி நம்ம வாழ்க்கை பாதை செல்லுங்கிறது சத்தியம். அப்போ தெய்வீகமாக நீங்கள் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னா என்ன? இது அகத்திய சித்தர் நமக்கு சொன்ன ஒரு மூல மந்திரம். அப்படின்னா என்ன? ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தும். வசி என்பது அன்புன்னு பேர். அப்படிங்கும் பொழுது இதை மனசார நினச்சின்னு நீங்கள் அதை பாருங்கள். இது எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல நெய், நாட்டு பசு நெய் வாங்கிக்கலாம். இந்த நாட்டு பசு நெய்யை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுங்கன்னா 2 சொட்டு விட்டுட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா 2 புருவ மத்தியில் இதை நீங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் வச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா வெள்ளி சிமிழ், இது செலவாக பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறத வந்து செலவுன்னு நினச்சி பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ஒரு வெள்ளி சிமிழ் வாங்கிக்கோங்க. அது ஒரு 1000 ரூபா வந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்துன்னு அந்த வெள்ளி சிமிழில் ஃபுல்லாத்தையும் குழன்னு இருக்கும். இதை எடுத்து கொஞ்சம் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற பொடிகள் இருந்தது நிறைய போட்டு இதை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பொடியை என்ன பண்ணணும்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஏர்டைட் பேக்கை போட்டு அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுட்டு இது தீர்ந்த பின்னாடி இதை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஜவ்வாது கலந்து மணத்துக்காக அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் சேர்க்குறாங்க. அது பண்ணாதீங்க. அதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மணத்துக்காக நீங்கள் ஒரு கெமிக்கல் இதை சேர்த்திங்கன்னா இவ்வளோ நீங்கள் மெனக்கிட்டது வந்து அதோட இன்க்ரீடியண்ட்டோட தன்மை போயிடும். இது பேர் அஞ்சனம்னு பேர். இது ஒரு வகையான எளிமையான அஞ்சனம் பாருங்கள். இதை நீங்கள் வச்சுட்டே வரும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதை நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். பணவரவும் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இலவசமாக உங்களுக்கு பானலிங்கம் வேணும், பூஜைகள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தாந்திரிக ரீதியாக சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் ஜாதகம் பார்க்குறோம் நண்பர்களே. தேவைப்படுறவங்க முன்னனுமதி பெற்று தாராளமாக வரலாம். வந்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. தாந்திரிக பிரேஸ்லெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சில மூலிகைகள்னால நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மூலிகைகளில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அந்த இது பண்ணுறவங்க லைக் கூட முடிகிறவங்க, அவங்க நமக்கு ஒரு வேலைவாய்ப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுறோன்னா அதோடு சேர்த்து சில பொருள்கள் சரிங்களா, அது ஒரு சில தாந்திரிக ரீதியான பொருள்களை எடுத்து எரித்து அதை பஸ்பமாக்கி அந்த வேர்கள் மேலே இதை அப்ளை பண்ணுறோம். அந்த டையிங் ப்ராசஸ் மாதிரி ஆதி காலத்தில் எப்படி டையிங் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து இட் இஸ் ஃபார் ஃபீமேல் அண்ட் மேல். அதை வந்து ஃபீமேலாக இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டிக்கலாம், மேலாக இருக்கிறவங்க ரைட் ஹேண்ட் சைடு கட்டிக்கலாம். இதையும் வந்து தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த தாந்திரிக பிரேஸ்லெட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வெளியூருக்கும் நம்ம கொரியர் மூலமாக அனுப்பலாம், வெளிநாடு மூலமாகவும் இதை நம்ம அனுப்பலாம். இதை நீங்கள் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா கந்திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இதோடு சேர்த்து சில மந்திர விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் போல், அதாவது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அந்த உந்து சக்தியை கொடுக்கறத வந்து நீங்கள் உணரலாம். இது சுத்தமாக இருக்கும்போது மட்டும் தான் போடணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேளை ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த டயத்தில் போடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சுவாமி கும்பிடும்போது மட்டும்தான் போடணும், மித்த நேரங்களில் போடக்கூடாது. மித்த நேரங்களில் பண்ணும்போது அதோட டிவினிட்டி போயிடுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதேபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.